டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் இன் த பைபிள் மெடிடேஷன். வேதத்தை தியானிக்கும் போது நாம் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, டு நாட் நெக்லெக்ட் or add any portion in the Bible. வேதத்தில் உள்ள எந்த பகுதியையும் ஒதுக்கவோ கூட்டவோ கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நம்ம வேதத்தில் இருக்கிற ஏதாவது வசனங்கள் புரியலைன்னா அதை அப்படியே விட்டுடுறோம். இல்லை எனக்கு பழைய ஏற்பாடு எனக்கு புரியலை, புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு புதிய ஏற்பாடுகள்கிட்ட நிற்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறோன்னா, பவுல் எழுதின நிருபங்கள் மட்டும்தான் எனக்கு புரியுது, அது மட்டும்தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது அப்படின்னு பவுல் நிருபங்களை மட்டும் படிச்சிடறோம். தேவையற்ற காரியங்கள்னு பைபிளில் எதுவுமே இல்லை. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வேதம். மத்தேயு 13:52 பார்க்குறோம், வேதம் புதியதும் பழையதும் நிறைந்த பொக்கிஷம் அப்படின்னு பார்க்குறோம். புதியது அப்படின்னா புதிய ஏற்பாடு, பழையது அப்படின்னா பழைய ஏற்பாடு. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முழு வளர்ச்சி அடையணும்னா வேதம் முழுவதும் அவசியம். 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இதுல உபதேசம் அப்படின்னா நிருபங்களை குறிக்குது, கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை குறிக்குது, சீர்திருத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகங்களை குறிக்குது, நீதியை படிப்பித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞான புத்தகங்களாகிய நீதிமொழிகள், பிரசங்கி இவைகளை குறிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேதத்தில் இருக்கிற எந்த பகுதியும் ஒதுக்கவோ கூட்டவோ கூடாது. அப்படி நம்ம ஒரு வேலை கூட்டுனா நம்மளுக்கு என்ன வாதை உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 22:18-19 வசனத்தை குறைச்சா ஜீவ புஸ்தகத்திலையும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் பெயர் நீக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வேதத்தில் இருக்கிற எந்த பகுதியும் ஒதுக்கவோ கூட்டவோ கூடாது. வேதத்தை தியானிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, மேக் ஹோலி ஸ்பிரிட் ஆஸ் யுவர் டியூட்டர். ஆவியானவரை ஆசானாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். அப்போ நம்ம வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நம்ம படிக்கணும். சங்கீதம் 119:18 பார்க்குறோம், இது வேதத்தில் உள்ள அதிசயங்களாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலுங்கன்னு தாவீது ஜெபிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய கண்களை திறக்க வல்லவர் என்னன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான். வேதத்தில் இருக்கிற மறைப்பொருள்களை விளங்கி கொள்வதற்கு அவரால் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். 1 யோவான் 2:27 பார்க்குறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதுன்னு வாசிக்கிறோம். இப்போ முதலாவது ஆவியானவரை ஆசானாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா, மேக் கிரைஸ்ட் as a central figure. இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா கிரைஸ்ட் இஸ் a key that unlocks the Bible. அவரால் ஒருத்தரால தான் வேதத்தில் இருக்கிற மறைப்பொருள்களை விளங்கி கொள்வதற்கு நம்மளுக்கு புரிய வைக்க முடியும். வேதாகம் முழுவதும் நம்ம விளங்கி கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை மையமாக்கிக்கணும். வேதத்தோடைய திறவுகோள் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னாலும் அது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய. வேதத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி தியானிக்க கூடாதுன்னு பார்த்தோம். இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.